அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பெயர்ச்சி ஆகும். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும். மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 7.5 சனியில் முதலில் வருவது விரயச்சனியாகும். 7.5 சனி என்பது அனைவருக்கும் வரக்கூடியதுதான். நாளை பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் 7.5 சனி வரும். அதனால் 7.5 சனி வருகிறதே என்று நாம் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து அவசரப்படாமல் ஒரு முடிவை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் சனி பகவானால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. பொதுவாக சனி என்றாலே மந்த கிரகம், இன்னொன்று பிடிவாத கிரகமாகும். அதனால் 7.5 சனியில் முதலில் உங்களுக்கு விரயச்சனி வரும்பொழுது அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான உங்கள் வாக்குஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடுவார். சனி பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது உங்களுக்குள் ஒரு பிடிவாதமும், செய்ய முடியாத காரியத்தை கூட தான் செய்து விடுவேன் என்ற அதிகப்படியான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உருவாகலாம். இதனால் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து சில வரட்டு கௌரவங்களால் தேவையற்ற விஷயத்தில் முதலீடு செய்வது, அல்லது பிறருக்கு பணம் கொடுப்பது, அல்லது சிறு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாலும் பெரிய விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அதற்காக அதிகப்படியான செலவினங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவை விரயச்சனி உங்களுக்கு மிகவும் வலிமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அதனால் 7.5 சனி வரும்பொழுது நிச்சயம் நீங்கள் பொறுமையாக நிதானத்துடன் யோசித்து ஒரு முடிவை மேற்கொள்ளும் பொழுது 7.5 சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகச்சனியாக மாறும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் முதலில் சனி பகவான் வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடனும் அதிக விழிப்புடனும் இருப்பது மிக அவசியமாகும். அனாவசியமாக ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை செய்யக்கூடாது. எந்த செயல்களில் எதை செய்யலாம், எதை முதலீடு செய்யலாம், முதலீடு செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுப்பதும், இந்த தொழிலில் சென்று கொண்டிருக்கிறேன், இன்னும் 5 வருடம் இதே தொழிலில் நான் பயணிப்பேன், அதனால் இந்த இஎம்ஐ வாங்கலாம் அல்லது அந்த கிரெடிட் கார்டை வாங்கலாம் என்று தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை செலுத்தும் பொழுது அவை விரயச்சனி மிக வலிமையாக செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை குறைத்து மன நிம்மதிகளை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். ஆடம்பரம் சார்ந்த செலவினங்களை செய்யாமல் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக சிறு வங்கியில் கடன் பெறுவது, கையில் உள்ள இருப்புகளை சற்று குறைத்து அவற்றை அதில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகவும் வளர்ச்சிகளை தரக்கூடியவையாக இருக்கும். அதே போல குடும்பம் சார்ந்தவற்றில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வாக்குஸ்தானத்தை சனி பகவான் வலிமையாக பார்வையிடப் போவதினால் தேவையற்ற அனாவசியமான வார்த்தைகள் உங்கள் வயதை மீறி வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதன் மேலும் ஒருவித சலிப்பும், ஒருவித விரக்தியும், ஒருவித சோர்வுகளும் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படலாம். அதனால் தேவையற்ற அனாவசியமான பேச்சுக்களை குறைப்பதும், குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவதை ஏற்படுத்தி கொள்வதும் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையும் உயர்வுகளையும் உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். கல்வி கற்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வியில் முழு சிந்தனையுடன் முழு கவனத்துடன் படிப்பது அவசியமாகும். குறிப்பாக தேவையற்ற அனாவசியமான நண்பர்களுடைய சகவாசத்தை குறைத்து கொள்வதும், ஒரு பாடத்தை ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக புரிந்து மனனம் செய்து படிப்பதும் உங்களுக்கு மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் மந்தக்காரகனான சனி பகவான் தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு அதிகப்படியான தீமைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களது வாக்குஸ்தானத்தின் மேல் மிக வலிமையாக பதிவதினால் கல்வியில் ஒரு தடையும் ஒருவித தாமதங்களும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை அனாவசியமான நண்பர்களை குறைத்து கொள்வதும், பாடங்களை நன்றாக புரிந்து படிப்பதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கல்வி ரீதியாக ஏற்படுத்தும். தனியார் தொழில், உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் நீங்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்களிலேயே தொடர்ந்து பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு வேறு சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த காலகட்டங்களில் வரட்டு கௌரவங்கள் அதிகரிக்கலாம். அல்லது மேலதிகாரிகள் என்னை இப்படி கூறிவிட்டார்கள், அப்படி கூறிவிட்டார்கள், இந்த கம்பெனிக்காக நான் அதிகமாக உழைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய உழைப்பையெல்லாம் துச்சமென மதித்து என்னை
மிக கேவலமாக பேசுகிறார்கள் என்று இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்கிறேன் என்று அவசரப்பட்டு ஒரு முடிவெடுப்பது போன்ற அனாவசியமான செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக சிறப்பாகும். ஏனென்றால் ஏழரை சனியில் விரைச்சனி காலங்களில் அனாவசியமாக தொழிலை மாற்றக்கூடாது. நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே தொடர்ந்து பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும், யார் என்ன கூறினாலும் உங்கள் தொழிலில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கும் பொழுது நிச்சயம் விரையச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளும், அதற்காக வங்கியில் கடன் பெறலாம் அல்லது வட்டிக்கு வாங்கலாம் என்று அனாவசியமாக பணத்தை வாங்கி தேவையற்ற விஷயங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு கூடாது. சுயதொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அந்த துறை ரீதியாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுயதொழிலில் முயற்சிகளை மேற்கொள்ளாமல், புதிதாக சுயதொழிலில் முயற்சிகளை மேற்கொள்ளாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலே பணிபுரிந்து 2 வருடங்கள் கழித்து அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல அனுபவம், சற்று பொறுமையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற விருப்பமுடைய நபர்கள் இந்த காலகட்டங்களை தேர்ந்தெடுக்காமல் அடுத்த 2 வருடங்கள் கழித்து அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வளர்ச்சிகளை உருவாக்கும். அதே போல இதுவரை சுயமாக தொழில் செய்யக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் எதையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருக்கக்கூடிய தொழிலை தக்க வைப்பதும், அதிலுள்ள நிறைக்குறைகளை நன்றாக ஆலோசித்து இப்பொழுது செய்யக்கூடிய சுயதொழிலை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். அந்த ஆர்டர்கள் வருகிறது, இந்த ஆர்டர்கள் வருகிறது, இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி நாம் முன்னேற வேண்டாமா, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு இந்த மிஷினரிகள் வேண்டும், அந்த மிஷினரிகள் வேண்டும் என்று அதற்காக முதலீடுகள் செய்வது அறவே கூடாது. இருக்கக்கூடிய தொழில்களில் என்ன உங்களால் முயற்சிகளை செய்து வெற்றி பெற முடியுமோ அதை முயற்சி செய்வதும், அனாவசியமாக அதிக பொருளாதாரத்தை அதில் செலவு செய்து அவற்றால் மன உளைச்சல் படாமல் தவிர்ப்பதும் உங்களுக்கு சிறந்த புத்திசாலித்தனமாகும். அதே போல இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் முடிந்தவரை இருக்கக்கூடிய இடங்களிலேயே பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நலமாகும். கம்பெனி சார்ந்தவற்றில் உங்களுக்கு வேறு இடத்தில் பணி நியமனம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஆனால் நீங்களாகவே வலுக்கட்டாயமாக இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றால் சற்று நிம்மதியாக இருக்கும், தொழிலும் லெகுவாக இருக்கும் என்று நினைத்தால் அங்கே இதைவிட உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் தொழிலில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற விருப்பமுடைய நபர்கள் இந்த காலகட்டங்களில் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் துறை ரீதியாக அதிக சிரத்தையுடனும் அதிக விழிப்புடனும் பணி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேறு நிறுவனத்தில் வேறு நாட்டில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று சிலர் கூறினாலும் அதற்காக உடனே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நீங்கள் பணி செய்யக்கூடிய துறைகளில் உள்ள லாபம் நஷ்டங்களை நன்றாக ஆராய்ந்து இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் எவ்வளவு இருக்கிறது, வெளியே சென்றால் அதற்குண்டான வளர்ச்சிகள் எவ்வளவு என்று பொறுமையாக யோசித்து அதில் அனுபவம் பெற்றவரிடம் நீங்கள் நன்றாக கருத்துக்களை பரிமாறி அதன் பின்பு ஒரு முடிவெடுப்பது மிக சிறப்பாகும். ஏனென்றால் மந்த கிரகமான சனி பகவான் உங்களது 12ஆம் இடத்திலிருந்து உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக மிக வலிமையாக பார்வையிடுவதனால் அனாவசியமாக பணத்தை கொண்டு போய் வேறு நாட்டில் முதலீடு செய்யலாம் அல்லது அது சார்ந்தவற்றில் செலவு செய்து அங்கே போனால் அங்கே இதைவிட சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் தொழில் சார்ந்தவற்றில் சற்று பொறுமையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நலமாகும். பொதுவாக அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு நாம் கூறுவது, எந்த விஷயத்திலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் ஒரு செயலை ஏற்படுத்தும் பொழுது அவை சிறந்த வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். எந்த செயல்களை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்தால் வெற்றியடையலாம் என்று பொறுமையாக அதில் அனுபவம் பெற்றவரிடம் கருத்துக்களை பரிமாறி கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயலாற்றும் பொழுது சிறந்த வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த கால சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை நாளொன்றும் பைரவர் திருக்கோயிலுக்கு தவறாமல் சென்று அங்கே வெண்பூசணிக்காயில் பைரவருக்கு தீபமேற்றி உங்கள் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக சில தொந்தரவுகள் குறைந்து வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படும். அதே போல நிதானமாக ஒரு செயலை அணுகி அதில் வெற்றி பெறக்கூடிய நேர்த்திகளும் நயனங்களும் பைரவருடைய அருளால் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும். நன்றி, வணக்கம்.